சரி, யார் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார்? இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாய் நாம் பார்க்கலாம். வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். யார் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார்? புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, யார் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார்? ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எது பிரகாசித்தது? வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் எதை கண்டார்கள்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதாவது சூரியனை காட்டிலும் பெரிய வெளிச்சம், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனை காட்டிலும் பெரிய வெளிச்சம், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேலே எது உதித்தது? எது பிரகாசித்தது? வெளிச்சம் பிரகாசித்தது. சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம் யாரை குறிக்கிறது? யாருக்கு முன் அடையாளமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யார் இந்த வெளிச்சம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக இங்கே தீர்க்கதரிசி உரைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே வரப்போகிற மேசியாவை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர்தான் வெளிச்சம், அவர்தான் பெரிய வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சமாய் அவர் இருக்கிறார். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் இந்த வெளிச்சம் என்ன செய்தது? பிரகாசித்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரண இருளின் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையிலே இருண்ட காலம் என்று வேத வல்லுநர்கள் அதை அழைக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே நடந்தது. அதை சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 400 வருஷத்திலிருந்து 500 வருஷம் வரைக்கும் அது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றிலே அவர் அவதரித்து அவர் பிறப்பதற்கு முன்பதாக அந்த பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இடையில அந்த காலத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் அந்த இருண்ட காலம், இருளின் நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த இருளின் நாட்கள் என்று சொல்லும் பொழுது அதில் பல காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் விலைக்கு இப்போ சொல்ல டைம் பத்தாது. பல காரியங்கள் நடந்தது. அதில் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இருண்ட காலத்திலே, இருண்ட நாட்களிலே, அந்த இருண்ட காலத்திலே கர்த்தர் இந்த பூமியிலே எந்த ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி எந்த ஒரு காரியத்தையுமே சொல்லலையாம். மக்களோடு தொடர்பே வைக்கலையா. அப்படியே சைலண்டாக போய்கிட்டு இருக்குது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் சைலண்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி பேசலை, ஒன்றும் செய்யலை. அப்படியே அமைதியாக அப்படியே போய்கிட்டு இருக்குது. அப்படி போகும்போது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. திடீர்னு அங்கே வந்து மேசியா பிறக்கிறார். மேசியாவுடைய பிறப்பைத்தான் வெளிச்சம் உதித்தது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்து அங்கே ஞானஸ்தானம் பெற்று இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, வியந்து பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம் யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற
வெளிச்சம். அப்போ அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னாலே நாம் அவருக்கு வெளிச்சம் போடுறது கிடையவே கிடையாது. அவர் நாமம் யெகோவா ஓரி. வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78வது வசனம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை தரவும்? வெளிச்சம் தரவும். இப்ப 79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். எது சந்தித்திருக்கிறது? அருணோதயம். அருணோதயம் என்று சொன்னால் சூரிய உதயம் என்று அர்த்தம். சூரிய உதயம் என்று அர்த்தம். அப்ப இந்த சூரிய உதயம் யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம் யார்? இயேசு கிறிஸ்து தான் இந்த சூரிய உதயம், இந்த வெளிச்சம். அப்ப சூரியன் என்றாலே அது என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார், நம்முடைய ஒளியாய் இருக்கிறார், நம்முடைய ஜோதியாய் இருக்கிறார். அவர் ஒரு நபர். he is a person. அவர் ஒரு பொருள் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு பொருள் கிடையாது. he is a person. அவர் ஒரு நபர். ஆமென். அவர்தான் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். வாசிப்போம் வெளிப்படுத்தின சுவிசேஷம். யார் நம்முடைய வெளிச்சம்? தொடர்ந்து வாசிப்போம் சில வசனங்களை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. யார் விளக்கு? ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நான் 21ஆம் அதிகாரத்தை வாசிட்டேன் போல இல்லையா? கரெக்ட், நான் வாசித்தது கரெக்ட் தான். ஆனால் 22லையும் அதே வசனங்கள் வருகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:16 வாசிங்க. சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன், நான் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிரகாசமும் விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வெளிச்சம். அவர்தான் நம்முடைய விடிவெளி நட்சத்திரம். அவர்தான் நம்முடைய ஒளியாக தீபமாயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஓரி. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்மஸ் டைமில் நம்ம ஸ்டாரெல்லாம் கட்டி வீட்டு வாசல் என்ன செய்கிறோம்? தொங்க விடுறோம். ஸ்டாரெல்லாம் கட்டி தொங்க விட்டு யாரும் போய் என்ன செய்யறது கிடையாது, அதை கும்பிடுறது கிடையவே கிடையாது, அதை வணங்குறது கிடையவே கிடையாது, அதை யாரும் ஆராதிக்கிறது கிடையவே கிடையாது. அதை ஜஸ்ட் ஒரு மகிழ்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை நாங்கள் கொண்டாடுறோம் என்பதை மக்களுக்கு ஒரு நினைப்பூட்டுவதற்காக அதனை செய்யணும். ஸ்டாரை வீட்டு வாசலில் கிறிஸ்மஸ் டைமில் தொங்க விடுறமே தவிர யார் ஸ்டாரெல்லாம் கட்டி அதுக்கு போய் என்ன செய்யறது கிடையாது. யாரும் வணக்கம்லாம் செலுத்தி ஆராதனைலாம் பண்ணுறது கிடையவே கிடையாது. எனவே இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய வெளிச்சமாக பிரகாசமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென்.
மறுபடியும் அந்த 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21:23. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. எதுவும் வேண்டியதில்லை. சூரியனும் சந்திரனும் அந்த நகரத்துக்கு வேண்டியது கிடையாது. ஏன் வேண்டியது கிடையாதா? தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. யார் ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். எனவே இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஒளியாயிருக்கிறார், நம்முடைய வெளிச்சமாயிருக்கிறார், நம்முடைய ஜோதியாயிருக்கிறார், நம்முடைய பிரகாசமாயிருக்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இருள் நிறைந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நம்மை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். எங்க பார்த்தாலும் இருள், எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் தரித்திரம், எங்க பார்த்தாலும் பாருங்க பிசாசின் கிரியைகள். நான் சொல்லுகிறேன், இதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு விளக்காயிருக்கிறார், வெளிச்சமாயிருக்கிறார். நாம் இடறி போக மாட்டோம், இடறி விழ மாட்டோம், நாம் தோற்று போக மாட்டோம். அப்போ அடிக்கடி பாருங்க, நாம் இவ்விதமாய் சொல்லி கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தாவே, நீரே என் வெளிச்சமாயிருக்கிறீர், நீரே என் ஜோதியாயிருக்கிறீர். ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவே, நீர் எனக்கு உதவி செய்யும். இருள் நிறைந்த இந்த உலகத்திலே நீரே எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர். ஆமென். தரித்திரம் நிறைந்த இந்த உலகத்திலே நீரே எனக்கு ஐஸ்வர்யமாயிருக்கிறீர். தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நீரே எனக்கு நன்மையாய் இருக்கிறீர். பாதுகாப்பற்ற இந்த உலகத்திலே நீரே எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறீர். ஆமென். இப்படியெல்லாம் பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது, துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அங்கே இருள், இங்கே இருள், இங்கே இதாக இருக்குது, அங்கே இதாக இருக்குது, என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அங்கே பஞ்சம் வந்துருச்சா, இங்கே பஞ்சம் வந்துருச்சா, இங்கே பூகம்பம் வந்துருச்சா, இங்கே அழிவு வந்துருச்சு, இங்கே குண்டை போடுறாங்களாம், அங்கே பாமை போடுறாங்களாம் அப்படின்னு குழம்பாம அவிசுவாசமாக பேசாமல், கர்த்தாவே நீரே எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர், நீரே எனக்கு ஞானமாயிருக்கிறீர், நீரே எனக்கு பலனாயிருக்கிறீர். சத்தியவேதத்தில் தான் பார்க்கிறோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன். ஆமென். ஆகவே கர்த்தர் நம் பலனாயிருக்கிறார், கர்த்தர் நம் பாதுகாப்பாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஜோதியாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஒளியாயிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாம் இடறி விழ மாட்டோம், நாம் தோற்று போக மாட்டோம். அவர் நாமம் யெகோவா ஓரி. ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசுவாகிய இந்த வெளிச்சத்தை, வெளிச்சமாகிய இயேசுவை நாம் போய் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். யாருக்கு அறிவிக்க வேண்டும்? அந்தகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு. இதெல்லாம் வாஸ்தவமே சில வசனங்களை. மரண இருளின் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, இருளில் வாழ்கிறவர்களுக்கு என்று வாசித்தோம். அப்போ யாருக்கு நாம் போய் இந்த வெளிச்சமாகி இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்றால், அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு, தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு, சாபத்தில் இருக்கிறவர்களுக்கு, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் போய் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். என்ன அறிவிக்க வேண்டும்? கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் உன் வியாதியை சுகமாக்குவார், உன் வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றி போடுவார், கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார், கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுவார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக அவர் அடிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். அவரை விசுவாசிப்பாய் என்று சொன்னால், அவரை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், அவர் உன்னை என்ன செய்வார்? வாழ வைப்பார். அவர் உன்னை தூக்கி எடுப்பார். எல்லாவற்றையும் செய்வார். உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்வார்? தந்து அருளுவார் என்று இந்த இயேசுவாகிய வெளிச்சத்தை நாம் போய் எல்லா ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள்? பிரசங்கியுங்கள் என்று. இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உதிக்கும் பொழுது
அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் நீங்குகிறது, அந்தகாரங்கள் நீங்குகிறது, வியாதிகள் நீங்குகிறது, தரித்திரம் நீங்குகிறது. ஆமென். தீமைகள் நீங்குகிறது, குடும்பங்கள் தலைத்து ஓங்க ஆரம்பிக்கிறது, குடும்பங்களிலே சமாதானம் துளிர்க்க ஆரம்பிக்கிறது, நதியை போல சமாதானம் புரண்டு ஓட ஆரம்பிக்கிறது. ஆகவே பாருங்க, யாரோ ஒருத்தர் என்னைக்கே ஒரு நாள் இந்த இயேசுவை நமக்கு என்ன செய்தார்கள்? அறிமுகப்படுத்தினார்கள். நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோம். ஆமென். இப்போ இந்த வெளிச்சமாக இயேசுவை நாம் போய் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அவருடைய குடும்பங்களிலே விளக்கை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றி வைக்க வேண்டும். இயேசு தான் அந்த விளக்கை ஏற்றி வைக்கிறவர். அந்த இயேசு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நாம் போய் அறிவிக்க வேண்டும். அறிவிக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கிறது. ஆமென். அவர் நாமம் யெகோவா ஓர் என்பதாம்.